இதுவும் ஜெயமோகன் எழுதின கதை தான். சொடலை மாடன் நினைக்கல எல்லாருக்கும். சொடலை மாடன் அருவாரோட ஊர்களில் இருக்கிற சொடலை மாடன். அந்த சொடலை மாடனுக்கு ஒரு நல்ல பௌர்ணமி அன்னைக்கு உயிர் வந்துருச்சு. சிலையா இருந்தவர் உயிர் வந்துருச்சு. அவர் அந்த வீடுல இருந்து இறங்கி ஊருக்குள்ள நடந்து வர்றாரு. கையில் அருவா, நாளில் சனங்க, சத்தம் கல் ஊருக்குள்ள கேட்குது. ஊருக்குள்ள வரும்போது வந்து நாயெல்லாம் தொலைக்குது. ஒரு நாய் குலைச்சோம்னா மற்ற நாயெல்லாம் தொலைக்குது. உடனே முதல்ல குலைச்ச நாய் சொல்லுது, வேற யாரும் வேணும் சொல்லவே மாட்டேன் தான். உடனே மற்ற நாயெல்லாம் சரி சரி இவருக்கு வந்து கோவம் சுடலை மாட்டனுக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப வருஷமா வந்து அவர் வந்து கொடையே கொடுக்கல, கோயில் கொடையே நடத்தல. நல்ல ஒரு பயங்கர கோபத்துல அவர் பூசாரியை தேடி வரார். அவர் பூசாரி பேர் வந்து அப்பி. அப்பி வந்து வீட்டுக்குள்ள கதவை குத்திக்கிட்டு பூசாரி தான் சும்மா தகர கதை தான். அதாவது கூட தூங்கிட்டு இருக்காங்க. வந்து வாசல்ல நிற்கிறார் சுடலை மாடன் அருவாளோட. சர்வவெல்லாம் இப்படி சுடலை மாடன் இல்லையா, அதனால அந்த கதவை எடுக்கிற கேப்லேயே உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு அப்படி வந்து நல்லா சாராயம் குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட வந்து பயங்கரமா அந்த கதவுல கூட கேட்கக்கூடாது. அருவாளை வச்சு நெத்தி போட்டுல தட்டுறாரு அப்பியோட தலையில. அப்பி அப்படி தட்டுறாரு. திரும்பி படுத்துட்டு மறுபடியும் காட்டோட தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அப்படி எந்திக்கல. ஓங்கி மிதிச்சிடலாமா அவன் பாக்குறாரு. எப்படி இருந்தாலும் அவன் தான் பூசாரி, அவன் தான் பூசை கொடுக்கணும். அவனை மிதிச்சா நியாயமாகமா. அதனால அதுக்கப்புறம் ஒரு வழியை தட்டி எழுப்பிட்டாரு. எந்திரிச்சார் பூசாரி. மிதிச்சோடனே யாரு அந்தாண்டா மாடன் வந்திருக்கேன்டா அப்படிங்கிறாரு. யாரு அந்தாண்டா மாடன்டா, இங்க எதுக்கு வந்தீரு? எனக்கு ரொம்ப வருஷமா கொடையே கொடுக்கலையே, என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். சரி சரி உட்காரும். உட்கார முடியாது. உட்காரியா? 1000 வருஷமா நிக்கிற கால்றாரு. உட்காரியா உட்காரியா? அதுக்கு கையில் அது ஓரமா வையும். இப்ப என்ன எனக்கு எப்போ கொடை கொடுப்பீங்க? இப்பெல்லாம் ஊருக்குள்ள எல்லாம் மதம் மாறிட்டாங்கப்பா. உன்னையாவே யாரும் கண்டுக்கிறா? மதம் மாறிட்டாங்க. என்ன அது எந்த சாமி? அவங்க என்னை விட பெரிய ஆயுதம் வச்சிருக்கானா? அவங்க இந்த ஆளுக்கையில ஆயுதம்லாம் இல்லை. முடி வச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, நெஞ்சில் ஜோதி எரியுது. அவரோட சண்டைகளை நீ போக முடியாது, பரங்கியணும் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனா மாதிரி சொல்ல வைக்கணும். இல்லை அதெல்லாம் லாய்க்கப்படாது. நீ ஒன்று பண்ணு, உன் மேல ஊர்ல உள்ள உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. நீ வந்து உன் வித்தெல்லாம் வீசிட்டு போ. அதுக்கப்புறம் நீ பயந்து ஓடி வந்து ஏதோ குறிப்பிட்ட செடி முளைச்சா பயந்து வந்து கொடை கொடுப்பாங்கன்ற ஒரு கணக்கு இருக்கு. சரி என் வீட்டு பக்கம் வீசி உடனே விழுந்துருவேன் அப்புறம். சரி சரி நான் வேற எங்கேயா வீசிட்டு போறேன் அப்படின்ட்டு சுடலை மாடன் கிளம்பிட்டேன். அருவாள் எடுத்துட்டு போயா? வயசா அதுல மறந்துட்டேன். அருவாள் எடுத்துட்டு போறாரு. போய் வீசிட்டு போறாரு. மறுநாள் காலையில அப்படி அந்த பூசாரி மேக்கப் போட்டுட்டு அந்த வழியா நடந்து போறாரு. கோயிலை தாண்டி சுடலை கூப்பிடுறாரு. டே அப்பி என்னையா எங்க போற? போகும்போது எங்க வர்றது கேட்க. நான் போயிட்டு வரேன் இரு. இல்லடா ஏதாவது கிடாய் ஒரு கோழி குச்சிக்க வரைக்கும் அவனுக்கு கிடாய் வருமா? போயிட்டு வரேன் அப்புறம் பாத்துக்கலாம். போயிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு 2 பேரும் உட்காந்து சாராயம் குடிச்சிட்டு கோழி கறி சாப்பிட்டுருக்காங்க. பூசாரியும் சுடலை மாடன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா இது வந்து வயிற்று பசி காணாத. எப்பதான் வந்து கிடாய் கிடைக்கும்? எனக்கு கிடாய் நினப்பாவே இருக்கு. அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு நீ நல்லாக்கப்படு. நல்லாக்கப்படுறோம் இருக்கு. உனக்கு ஒரு பர்சனாலிட்டியே இல்லை. உன் மூஞ்சியை பாரு, உன் வீசியை பாரு, காக்காவை பாருங்க உன்னை நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு. இப்படிலாம் இருந்தா உன்னை எவன் கூட வருவான்? நீ பேசாம நல்லாக்கப்படியா? நல்லாக்கப்படுத்த சார் சாமியா இப்படியே இரு, எதாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு பூசாரி. சுடலை மாடன் நல்லாக்கப்படுத்து வானத்தை பாக்குறாரு. நட்சத்திரம்லாம் தெரியுது. அப்படியே இருட்டிட்டு வருது. மழை பெய்யுமோ? மழை பெஞ்சா நம்ம முங்கி செத்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. சாமி அப்பப்போ வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கலையே, அவ்வளோதான். சுடலை மாடன் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மறுநாள் காலையில் அப்பி வந்து அடிச்சு கூட விட்டே இருந்துச்சு. எவனா வந்து சுடலை மாடன் சார்ஜ் விட்டான் அப்படின்ட்டு. அந்த பக்கம் ஏற்கனவே ஒரு சிலுவை நட்டு வச்சுட்டு போயிருக்காரு. யாரு? அந்த பூசாரி. இவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க, எது மாதிரி செஞ்சுட்டாங்க போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி 2 பக்கம் இதாயிருச்சு. ஒரு கலவர சூழ்நிலை உருவாயிருச்சு. போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் போட்டாச்சு. அங்கே வந்து ஆளுக்கு கடையெல்லாம் போட்டாங்க. கூட்டம் அங்கே பார்க்க திடீர்னு ஒரு சுயம்பா சிலுவை முளைச்சிட்டு அங்கே கூட ஒரு குரூப் வர்றாங்க. சுடலை மாடன் சார்ஜ் விட்டாங்க, இன்னொரு குரூப் வராங்க. இந்த வர்ற குரூப்புக்கு டீ விற்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் டீ கடை போட்டார். போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த இந்துத்துவா குரூப் வந்து கோயில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வர்றாங்க. கோயிலை நாங்கள் எடுத்து கட்டுறோம் அப்படின்ட்டு. இதுல பல கலவரங்கள் நடந்து பல பேர் உயிரெல்லாம் விட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற வத்தல் மற்றும் கொப்பரை ஏற்றுமதியாளர் சங்கத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க?
வழக்கு நடந்து ஒரு முடிவுக்கு வருது. இந்த பக்கம் சுடலை மாடணும், நீங்க கோயில் கட்டுங்க. அந்த பக்கம் நீங்க ஒரு சர்ச்சு கட்டுங்க. நடுவில் ஒரு காந்தி சிலை நாங்க வச்சிடறோம். யார் சார்பா? மக்கள் விற்கிறவங்க சார்பா ஒரு காந்தி சிலை அங்க வைக்கப்படும். இதுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. கலெக்டர் கொண்டாட்டி சுடலை மாடம் கோயில் வராங்க, மினிஸ்டர் கொண்டாட்டி சர்ச்சுக்கு வராங்க, எழுப்புதல் திருவிழா அப்படின்னு நடக்கு. இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் கட்டிட்டு டான்ஸ் ஆடுறாரு மாடனுக்கு சப்போர்ட்டா. இதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த பேக் ஸ்டோரிஸை உருவாக்குறாங்க. இந்த அதிமுக செய்யறாங்க இல்லையா, ஜெயலலிதா வந்து அரசியல் விட்டு ஒதுக்குனாங்க. நடராஜன் சொல்றாரு இல்லையா, நாங்க தான் ஜெயலலிதா அரசியலுக்கே கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு. சுடலை மாடன் யார் தெரியுமா? சிவன் டான்ஸ் ஆடி தலைமுடி வரணும் அர்த்தம். அதுல ஒரு மாதிரி வீரபத்திரனாவும் ஒரு மாதிரி சுடலை மாடனாவும் உருவாச்சு. அப்போ ஒரு கதையை உருவாக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு சுடலை மாடனுக்கு பெயிண்ட் இதெல்லாம் அடிச்சு ஒரு வழி ஆகிட்டாங்க. இப்போ வந்து கோயில் ரெடி ஆயிடுச்சு. அப்படி வராது. அப்படியே சுடலை மாடம் மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. மாடா என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எல்லாம் வந்து அவங்க கைக்கு வந்துருச்சு. அவன் கோயில் விட்டுறாங்க. பாத்தியா கோயில்? ஆமா. உள்ள என்ன இருக்கு? உள்ள எலக்ட்ரிக் லைட்லாம் இருக்குல்ல, இல்ல மணி இருக்கு. நீ வெயில நிக்க வேண்டாம், நிழல் இருக்கு. ஆமா, நீ யாரு மகன் தெரியுமா? யாரு மகன்? நீ சிவனுக்கே மகனாமே. எனக்கு தெரியாது. ஆமா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே ஆகிட்டாரு. என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்? இந்த பிள்ளை பாக்கி இல்லாதவங்களும் உன்னை தான் பிள்ளை வரக்காங்க. அது எனக்கு சத்தியமே தெரியாது. சத்தமா இல்லை. ஆனா இந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படிங்க விஜயகாந்த் வில்லியாசம் பண்ண மாதிரியா இருக்க? அது யார் விஜயகாந்த் அவருங்க? ஒரு கண்ணாடி கொண்டு தான் போயிட்டேன். இல்லாட்டி உன்னை நீயே பார்த்துருக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு வந்து பூசெல்லாம் நடக்க போகுது. உன்னை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஏழமலையை எங்களெல்லாம் மறந்துடாத அப்படின்ற மாதிரி அப்படி வந்து சொல்ல மாட்டேங்குது. உன்னை எப்படி அவன் நீ நம்ம போய் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேங்குது. மறுநாள் காலையில் இந்த இது நடக்குது. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அது நடக்குது. ஒரே புகை சும்மா போட்டு பூஜை காலையிலேருந்து நடக்குது. 24 மணி நேரம் நடக்குது. பார்க்குறாரு, அதோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கடையை விட்டுவாங்க, கறியை சாப்பிடலாம். நம்மளும் காலையில இருந்து வெயிட் பண்றோம். என்னென்னமோ செய்யறான், கறியை போட்டு கண்ணிலே காட்டலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கிரேனை வச்சு கட்டி தூக்குறாங்க. தூக்கி வந்து உள்ள வைக்கிறாங்க. அப்பயும் பூஜை நடந்தே இருக்கு. இவர் பயங்கர போதையில வராரு. அப்படி ஆடா, நான் நினைச்சவே நடந்து வச்சு என்னை உள்ள விட மாட்டேங்க, என்னடா ஆச்சு? அதுக்குள்ள அந்த குரூப் வந்து விரட்டுறாங்க. ஓடு ஓடு இங்க என்ன வர அப்படின்ட்டு கோயிலை ஆக்கிரமிச்சு இந்துக்கா குரூப் வந்து விரட்டுறாங்க. இவர் மாடு வெயிட் பண்றாரு. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும், கறி சாப்பிட்டு தான் எங்கேயும் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. அவன் அவ்வளோ நேரம் பூஜை போட்டு கடைசியில் மாடனை கட்டி வச்சுட்டாங்க. மாடை முயற்சி பண்ணாரு அங்கேருந்து எந்திரிச்சு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு மாடனை அதோட ஃபிக்ஸ் பண்ணுறது தான். கதையோட பேர் மாடன் மோட்சம். எழுதுறவங்க பேர் ஜெயமோகன்.